ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா கூட்டு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை சமைச்சிங்கன்னா இதுக்கு தனியாக குழம்பு கூட வைக்க தேவையில்லை. நம்ம வெறும் சாதத்துக்கே இதை வரைச்சி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 உருளைக்கிழங்கு, ஒரு 4 கத்திரிக்காவை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு காய்கறியில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாத்தூள் காய்கறியில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வேகட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துட்டு கடைசியாக உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கடைசியாக நான் என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா கூட்டு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு உங்களுக்கு தனியாக குழம்பு வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஈஸியாகவும் பண்ணிடலாம், டைமும் மிச்சமாகும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.